நல்லா வாயிட்டு கூப்பிடுங்கப்பா. பார்த்தான்னு கூப்பிடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலக்காரி சத்தத்து மாறியாத்தா ஏழைக்கு இறங்கி வாங்க, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வாங்க. இந்த மாளுக்கு மன நிம்மதியில் மன நிறைவில் துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு வாங்க, என்னை பெத்தம் வாயிட்டு கூப்பிடுதாயி. சத்தியவா கட்டுப்பட்டு வா ஆத்தா, இந்த பிள்ளைக்கு மன நிம்மதி வேணும், மன நிறைவு வேணும். என்னுடைய வாழ்க்கை துன்பந்தே ஆத்தா ஈஸ்வரி, கண்ணீரும் கம்மலமா வாழ்ற வாழ்க்கையை ஏன் தாயி கொடுத்தேன்னு கேட்டிருக்க. ஆத்தா ஈஸ்வரி வா, மன உருகி வா. எந்த செய்வனையாக இருந்தாலும் எடுத்தறி வச்சவ யாராக இருந்தாலும் என் தாய் அல்லும் பகலும் தெய்வத்தை தவிர மனசட்ட சொல்லி என் மகா அழுகலை. ஆத்தா எனக்கு வந்து நல்ல வழியை காட்டு, உன்னை தேடி வந்துருக்கேன்னு சொல்லியிருக்க. வா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குதா, என்னை பெத்தம்மா. அந்த மாதிரி யாரும் செய்வனை பிள்ளை சூனியம் எதுவாக இருந்தாலும் எடுத்தறியணும், வச்சவ பெரியாள் நீதே தான் பெரியவ. வாத்தா என்னை பெத்தம்மா, கட்டு அவுத்தறிதா, உன்னால முடியாது கட்டு எதுவுமே இல்லைத்தா. யார்த்தா என்னத்தா பண்ணா அந்த மகளுக்கு துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க மகளுக்கு நீ வரணும். ஆத்தா ஈஸ்வரி நத்தத்து மாதிரி அதை இறங்கு ஏழை மகளுக்கு ஏத்தா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா. வா என்னை பெத்தம்மா, வா என்னை பெத்த தாய். அந்த மகள் கட்ட அவுத்தறிய. வாத்தா என்னை பெத்தம்மா, வாடி அண்ணனோட படம் வந்து சேரு. அத்தா ஈஸ்வரி வா. ஒரு நல்ல வழியை காட்டணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கன்னியோட சண்டை வந்துச்சாத்தா. சரியா, அந்த கன்னியோட சண்டை வந்ததே உன் வீட்டில் மன நிம்மதியில் மன நிறைவில். உண்மையா? சரியா தாயி? யார் என்ன பண்ணுனான்னு தெரியல, எனக்கு எதுவுமே வெற்றி ஆகலைன்னு சொன்ன. உண்மையா? உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி ஒரு வேலை வெட்டிக்கு போனால் எல்லாமே பிரச்சனை. உண்மையா? சரியா தாயி? அந்த மக உனக்கு வந்து தேவையில்லாத வம்புக்கு வந்த மக. சரியா தாயி? ஒன்றுமே இல்லாத உப்பும் இல்லாமல் புளியும் இல்லாமல் சப்புன்னு சண்டை ஓட்டு உன்னை வம்பிழுத்து விட்டா. சரியா? கேட்பாரு பேச்சு கேட்டு அவங்க இதை சொன்னாங்கன்னு சொல்லி வம்பிழுத்தா. உண்மையா? வம்பிழுத்து இப்போ என்ன கெதியில் இருக்குது என் வீட்டுக்காரு. அதே சொல்லிட்டு பாரு, அங்கே எதுவுமே இல்லை. யார் செஞ்சேன்னு உனக்கு தெரியாம இங்கே வந்து உட்காந்துருக்க. எதனால என் குடும்பம் இப்போ முடங்கிருக்கு கேட்கத்தேனே தான் வந்திருக்க. ஏது பிரிஞ்சிருக்கு ரெண்டு பேரும். அதுத்தேன் ஆறு காரணம் தானே இப்போ சொல்கிறீ. அப்புறம் என்னத்தா கேட்குறேன். சரி சொல்லிட்டா. அவங்கனாலதேன்னு சொல்கிறீல. உனக்கு யாரும் தெரியல, நமக்கு யாரும் செய்யணும் வச்சாங்களா, நம்ம குடும்பம் ஏன் இன்னைக்கு வீணா போய் கிடக்குதுன்னே கேட்க வந்திருக்க. இன்னைக்கு கண்ணீர் மட்டும்தான் சொந்தம்ல உட்காந்துருக்க. சரியா? பிள்ளை செல்வமே இல்லைனாலும் கட்டினவன கையால நினைச்ச மகன். சரியா? எதையுமே பெருசா நினைக்க மாட்டேன். நீ விரும்பி கல்யாணம் பண்ணினியாத்தா? இல்லை இல்லை தாயி. அந்த மயனை கல்யாணம் பண்ண பிறகு விரும்பி இருந்தையா? ஆமாம், ரெண்டே நல்லாத்தையும் இருந்தான். அதைத்தான் தாய் சொல்கிறேன். சரியா? அந்த மயனை விரும்பி இப்போ வேணான்னு நினைக்கலைன்னு சொல்கிறேன். அந்த மயன் வேணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி. புரியுதா? எதுக்கு காலம் போன கடைசியில் இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னு கேட்குறேன். சரியா தாயி? இந்த கண்ணி பார்த்துட்ட வேலைனாலே உன் குடும்பம் அந்த லட்சத்தில் போய் நிற்கிது, தெரிஞ்சுக்க. சரியாத்தா? சண்டை வந்தெல்லாம் உண்மை தானே தாயி? அந்த கண்ணினாலே உன் குடும்பம் இப்போ வீணா போய் நிற்கிறது காரணம். சரியா? கேட்பாரு பேச்சு உன் புருஷன் கேட்டேன். சரியா? அதனாலே இந்த குடும்பம் வீணா போச்சு. சரி, பழி சொல்லு. தேவையில்லாத பழியை உன் மேலே அள்ளி போட்டேன். உண்மையா? என் மேலே போடலை. அவனா காசு கனியாக வெளிநாட்டு போயிட்டு ஒரு 10 பைசா கொண்டு வரல. அது கேட்டதுக்கு தான் நீ அவனை அவளை வச்சுருக்கேன்னு என்னையோட வந்து என்னை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. அதுதான் சாய். அப்புறம் வீண் பழி தானே உன் மேலே. செய்யாத செஞ்சோம்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னத்தா? தேவையில்லாத பழியை தானே சொன்னேன். சொல்லித்தானே இப்போ இருக்கு. 10 காசு இல்லை, காசு 10 காசு. நீ இந்த நிராகரியா நிற்கிற அளவு கொண்டாந்து விட்டது யாருன்னு தெரியலன்னு சொன்னேன். அது சண்டை விட்டதே கொண்டாந்து விட்டது. இன்னைக்கு உன்னையும் உன் புருஷனை பிரிச்சு விட்டதே அவங்கதே. ஏதோ கலியுகத்தில் நம்ம புருஷன் முன்னாட்டியா இருந்து வாழ்ந்துருவோம்னு நீ ஆசைப்பட்டேன். இன்னைக்கு வந்து அதையுமே பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க. சரியாத்தா? இன்னைக்கு ஏன் தாயின்னு எனக்கு இந்த நிலைமை. பழையபடி நானே என் புருஷன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரியா தாயி? நான் ஒரு பாவம் அறியலைன்ட்டு நான் செய்யாத தவிர செஞ்சேன்னு சொன்னேன். உண்மையா? ஏமா நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிற. அப்படி இல்லை தாயி, உன்னையவே சொன்ன வார்த்தை அது. நீயே சொல்ற வார்த்தை இது. எந்த தவறுமே 2 பேருமே செய்யறதே, அது உண்மைதே. சரியா? நீயும் தவறு செய்யல, அவனும் தவறு செய்யல. ஆனா வீண் பலி. சரியா? காசு சம்பாதிச்சு வேண்ட கொடுத்து அவள்கிட்ட கொடுத்தியா இவள்கிட்ட கொடுத்தா பம்பு. சரியாத்தா? அதுவே இப்போ உன் பிரச்சனையே இங்கே. சரியாத்தா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை, யார் காரணம்னு தெரியாம இருந்த மகளுக்கு இந்த காரணத்தை தாய் சொல்லிட்டீனா, யாருனாலும் உங்களோட குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டீனாத்தா? ஆமாம். எந்த 2-3 பேர் சொல்கிறாங்க. அது எந்த எதுனால அவங்க சொந்தத்துலையா இல்லை வீலையா? எங்கே யாருக்கும் சண்டை வந்துச்சு? உனக்கு யாருக்கும் சண்டை வந்துச்சு? ஏன் குழந்தை முன்னாட்டியோட அவதையும் காரணம் சொல்லி அப்புறம் ஏன் நீ சுற்றி கேட்குற? குழந்தை முன்னாடி இன்னொன்று அவங்க ஐத்தேன்னு சொல்லி அந்த பிள்ளை. நான் உனக்கு யாரோட சண்டை வந்துச்சோ 2 பேருமே தான் சண்டை. ஆமத்தா, அவங்கதே காரணம்னு சொல்லி தெரிஞ்சுக்க. சரி. சரியா? அவங்கதே இன்னைக்கு நிலைமைக்கு காரணம்னு சொல்லிட்டி.
என்ன தாயி சரி இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை தீர்த்து வைத்தான்னு வந்து உட்காந்துருக்க. ஆமாம் எனக்கு தீர்த்து வை. எனக்கு நிம்மதியை கொடு. எவ்வளவு மன கசப்பு கஷ்டம் என் வாழ்க்கையில் இன்பம்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் துன்பத்தை மட்டும் சுமந்துட்டு உட்காந்துருக்க மகத்தான்னு சொன்ன உண்மையா? ஆமாம் எனக்கு மன நிம்மதி நிறைவு கொடுதா. இந்த இடத்துக்கு வந்த என் தாய்கிட்ட வந்ததுக்கு இந்த மகன் இன்னியாச்சும் நிம்மதியாக கொஞ்சம் காலம் வாழ்கிற காலத்தில் நிம்மதியாக புருஷன்னு நானும் வாழணும்னு சொல்லியிருக்க உண்மையா? ஆமாம் எந்த கேப்பாரை வச்சு கேட்காம தானாக வந்து சேரணும்னு சொல்லியிருக்க உண்மையா? தானாக வரணும். சரியா தாயி? கேளு. இப்போ இந்த தாய்கிட்ட என்ன வரம் கேட்டு வந்து அதை கேட்டு வாங்குதா? தானாக வந்து அவன் நான் பண்ணது தப்புன்னு வரணும். இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை. அவனுக்கும் ஒரு கண்ணி வேலை பார்த்துருக்கு. சரியா? உனக்கு சண்டை வந்ததுக்கு இங்கே அங்கே ஒரு கண்ணி வேலை பார்த்துருச்சு அவனுக்கு. அந்த வேலையினால அவன் முடங்கி கிடக்குறேன். சரியா தாயி? இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை. இந்த தாய் உனக்கு தீர்த்து வைக்கிறேன். சரி வரமா உனக்கு தரித்தா உனக்கு தீர்த்து வச்சு கட்டின புருஷனை என் காலடியில் வந்து விழுக வைன்னு சொல்லியிருக்க. ஆமாம் சரியா? எந்த தவறும் செய்யலை. என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சிருந்தாவே மன்னிச்சிருன்னு சொல்கிற அளவுக்கு நீ வரணும்னு இருக்க. ஆமாம் சரியாத்தா? நீ ஏற்றுக்கிற தயாராத்தே இருக்க. ஆனால் அங்கே சித்துவையில் காட்டி அவனை உட்கார வச்சுருக்காங்க. சரியா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இந்த தாய் தீர்த்து வைக்கிற முடியுதா? இந்த துண்ணூரை உன் மனசு வெள்ளம் அம்மா சொல்லிச்சா? தீர்த்து வைப்பா. அந்த அம்மா நம்பிக்கையோடு கும்பிடுங்க. அந்த அம்மா அவசியம் தீர்த்து வைப்பா. சரியா?